அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போனா தான் இது போன்ற செய்திகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக இந்தியாவின் பாதுகாப்பு துறையிலிருந்து வந்திருக்க ஒரு மாசான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அதாவது நம்ம டிஆர்டிஓ உருவாக்கிய பிரளய் ஏவுகணையை வாங்க பல ஆசிய நாடுகள் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னு சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம இந்தியா இப்போது பிரளய் ஏவுகணையோட ஏற்றுமதி வகை, அதாவது வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு புது வெர்ஷனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட உடனே பல நாடுகள் இதை வாங்க நம்மளை தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. இது நம்ம இந்தியாவின் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியில் ஒரு பெரிய மைல்கல் நண்பர்களே. இந்த பிரளய் ஏவுகணையில் அப்படி என்ன ஸ்பெஷல், யாரெல்லாம் இதை வாங்க போட்டி போடுறாங்க, இதெல்லாம் பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. முதல்ல இந்த பிரளய் ஏவுகணையை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது பிரளய் அப்படின்றது நம்ம டிஆர்டிஓவால் முழுக்க நம்ம நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைலுங்க. அதாவது நிலத்திலிருந்து நிலத்தில் பாயும் தந்திரோபாய பாலிஸ்டிக் ஏவுகணை நண்பர்களே. இந்த ஏவுகணையோட முக்கிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரி நாடுகளின் எல்லைக்குள்ளே புகுந்து அவங்களோட முக்கியமான விமானப்படை தளங்கள், கமாண்ட் செக்டர்கள், அப்புறம் ரேடார் நிலையங்களை அசால்ட்டாக அழிச்சுடுங்க. இது ஒரு கேனிஸ்டரைஸ்டு ஏவுகணை. இதனாலேயே இதை கொண்டு செல்வதும் தேவைப்படும் போது உடனே ஏவுவதும் ரொம்ப சுலபம் நண்பர்களே. சுருக்கமாக சொல்லணும்னா எதிரிகளுக்கு இது ஒரு சிம்ம சொப்பனம் தாங்க. சரி, நம்ம பயன்படுத்துகிற அதே பிரளய் ஏவுகணையை அப்படியே மற்ற நாடுகளுக்கு விற்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன் தெரியுமா? அங்கே தான் எம்டிசிஆர், அதாவது மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் அப்படின்னு ஒரு சர்வதேச விதி இருக்குது நண்பர்களே. இந்த விதிப்படி ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு ஏவுகணையை ஏற்றுமதி பண்ணணும்னா அந்த ஏவுகணையோட ரேஞ்ச், அதாவது தாக்கும் தொலைவு 300 கிலோமீட்டருக்கு உள்ளதான் இருக்கணுங்க. அதே மாதிரி அது சுமந்து செல்லக்கூடிய வெடிபொருள் 500 கிலோகிராமுக்கு உள்ளதான் இருக்கணும். இதனால தான் நம்ம டிஆர்டிஓ இப்போது இந்த கடுமையான விதிகளை பின்பற்றி ரேஞ்ச் மற்றும் பேலோடை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு புது எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டை ஏற்றுமதிக்காக வடிவமைச்சிட்டு இருக்காங்க. இப்போது இந்த ஏற்றுமதி வகையை வாங்க யார் யார் போட்டி போடுறாங்கன்னு பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் முதல்ல நிற்கிறது பிலிப்பைன்ஸுங்க. அவங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்து பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையை வாங்கியிருக்காங்க. இப்போது தென் சீன கடலில் சீனா கூட நடக்கிற தொடர்ச்சியான பிரச்சனைகளால் அவங்களோட பாதுகாப்பு இன்னும் ஸ்ட்ராங்காக்க இந்த பிரளய் ஏவுகணை வாங்குறதில் ரொம்ப ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க நண்பர்களே. பிலிப்பைன்ஸ் நம்மக்கிட்ட இருந்து வாங்க நினைக்கும் அடுத்த பெரிய ஆயுதம் இதுதாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆர்மீனியா நாடும் இந்த பிரளய் ஏவுகணையை வாங்க பல கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு நம்பகமான தகவல்கள்லாம் வெளிவந்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு காலத்தில் நம்ம ஆயுதங்களுக்கு வெளிநாடுகளில் நம்பி காத்துக்கிட்டு இருந்த காலம்லாம் போய் இன்றைக்கி நம்ம மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளை வாங்க உலக நாடுகளே வரிசையில் நிற்கிறாங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்முடைய பாதுகாப்பு என்பது வெளிநாடுகளிடமிருந்து வாங்கிய ஆயுதங்களால் மட்டும் கிடையாது. நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு தயாரிப்பு அப்படின்றது பெரிய அளவிற்கு வலிமை பெற்று விட்டது. அதை பெரிய அளவிற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிடமிருந்து நம்ம இந்தியாவுடைய தயாரிப்பு ஆயுதங்களை வாங்கினா நம்முடைய நாட்டிற்கும் அது பெரிய அளவிற்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும் அப்படின்றத உலக நாடுகள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் உலகின் பல நாடுகள் இந்தியாவிடம் ஆயுதங்களை வாங்குவதற்கு வரிசை கட்டி நிற்கிறாங்க நண்பர்களே. இது நம்முடைய பாதுகாப்பை வலிமைப்படுத்தியது மட்டுமின்றி இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய நட்பு நாடுகள், குறிப்பாக நம்முடைய ஆயுதங்களை வாங்கக்கூடிய நாடுகளுக்கும் பெரிய அளவிற்கு பாதுகாப்பை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு முக்கிய முடிவை நோக்கி தான் இந்தியா அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைத்துக்கிட்டு இருக்காங்க. அவற்றோட வெளிப்பாடுகளை தான் இந்த செய்திகளை நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். பிரத்யேகமாக வெளிநாடுகளுக்கு ஆயுதங்களை வடிவமைச்சு
தருவதற்கான நடவடிக்கையில் இந்தியா அதிதீவிரமான செயல்பாடுகளை ஈடுபட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் பெரிய அளவிற்கு ஆயுதங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான நடவடிக்கை நோக்கி இந்தியா நகர்வாங்க அப்படின்றதுக்கான ஒரு செய்திகளாக தான் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதே சமயம் இந்த செய்தி என்பது நம்ம எல்லாருக்கும் பெருமையான விஷயமும் கூட நண்பர்களே. இந்தியாவின் இந்த பாதுகாப்பு ஏற்றுமதி வளர்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த செய்தியாக இந்திய பாதுகாப்பு துறையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிரடியான மாற்றத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, இந்தியா இனிமேல் வெளிநாடுகளில் இருந்து வாங்குறத நிறுத்திட்டு Su-30 MKI போர் விமானங்கள், T-90 பீரங்கிகள் உட்பட 405 முக்கியமான பாதுகாப்பு தளவாடங்களை மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக நம்ம நாட்டிலேயே தயாரிக்க போகிறாங்கங்க. இது எப்படி சாத்தியம், இதனால் என்னென்ன நன்மைகள்னு விரிவாக பார்த்துடலாம். அதாவது சமீபத்தில் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் அவங்களோட 6வது பாசிட்டிவ் இண்டிஜினைசேஷன் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. முதல்ல இந்த லிஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்த பட்டியலில் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் இனிமேல் வெளிநாட்டில் இருந்து இந்தியா இறக்குமதி செய்யக்கூடாது. கட்டாயமாக இந்திய நிறுவனங்கள் கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்கணும். இதுதான் இதோட முக்கிய விதி நண்பர்களே. இந்த 6வது பட்டியலில் மொத்தம் 405 பொருட்கள் இருக்குங்க. இதில் 16 தளவாடங்கள் இந்திய கடலோர காவல் படைக்கும், மீதமுள்ள 389 உதிரி பாகங்கள் பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்குங்க. சரி, அப்படி என்னென்ன ஆயுதங்கள் மற்றும் உதிரி பாகங்களை நாம் இங்கே தயாரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இதில் சாதாரண பொருட்கள் இல்லைங்க, மிக முக்கியமான தளவாடங்கள் இருக்குது. இந்திய விமானப்படையின் முதுகெலும்பாக இருக்கிற Su-30 MKI போர் விமானங்கள், இராணுவத்தின் பலமான T-90 மற்றும் T-72 பீரங்கிகள், அப்புறம் AL-31FP இன்ஜின்கள், ALH மற்றும் LUH ஹெலிகாப்டர்கள், இது மட்டும் இல்லாமல் கொங்கூர்ஸ் M மற்றும் MRSA போன்ற அதிநவீன ஏவுகணைகளோட மிக முக்கியமான உதிரி பாகங்கள் எல்லாமே இந்த பட்டியலில் அடங்கும் நண்பர்களே. இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு நீங்கள் கேட்கலாம். இது வரைக்கும் நாம் ரஷ்யா போன்ற பல நாடுகள்கிட்ட இருந்து தான் இந்த ஆயுதங்களை வாங்கியிருக்கோம். ஒரு போர் விமானத்தில் ஏதாவது ஒரு சின்ன உதிரி பாகங்கள் பழுதானா கூட அதை சரி செய்ய வெளிநாடுகளை நம்பித்தான் இருக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அவங்க எப்போ தராங்களோ அப்போ தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும். ஆனால் இப்போது இந்த 405 உதிரி பாகங்களையும் நம்ம ஊர்லேயே தயாரிக்கிறதுனால அவசர காலங்களில் நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை நண்பர்களே. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம இராணுவம் எதற்காக தயாராக இருக்கும். இதன் மூலம் இந்திய இராணுவம் 100% தற்சார்பு நிலைமையை அடையும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இதனால் நமக்கு பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய லாபம் இருக்குது. இந்த 405 பொருட்களையும் நம்ம ஊரில் இருக்கிற சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அப்புறம் ஸ்டார்ட் அப்புகள் மூலமாக தயாரிக்க போகிறாங்க. இதனால் சுமார் 3070 கோடி ரூபாய் மதிப்பிலான பிஸ்னஸ் வாய்ப்புகள் உள்ளூர் நிறுவனங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. இது நம்ம நாட்டு இளைஞர்களுக்கு பல ஆயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும். முடிவாக சொல்லணும்னா, வெளிநாடுகளுக்கு பணத்தை கொட்டி கொடுத்துட்டு இருந்த நிலைமை மாறி ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்குதுங்க. உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவோட இந்த அசுர வளர்ச்சியை ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. எதிர்காலத்தில் இந்தியா உலக நாடுகளுக்கே ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை நண்பர்களே. நம்மளே தொடர்ச்சியாக பார்த்து வந்துட்டுருக்கோம். பல நாடுகள் இந்தியாவுடைய ஆயுதங்களை வாங்குவதற்கு வரிசை கட்டி நின்றுட்டுருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள் இன்னும் அதிகரிக்கும். இன்னும் பெரிய அளவிற்கு பல நாடுகள் இந்தியாவின் ஆயுதங்களை வாங்குவதற்கு படையெடுப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தில்லை நண்பர்களே. சரி, அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்குன்னு ஒரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.